சொன்னாலும் சார் எண்ணிக்கையில உறுதி பண்ணது பிறகு குறிப்பா தேமுதிக வரையிலும் இந்த எண்ணிக்கை உறுதி பண்ணது பிறகாக நிறைய இடதுசாரிகள் சமூக வலைதள பக்கங்கள்ல அவங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தி வந்தாங்க. இது ஒரு நியாயமற்ற ஒதுக்கீடா இருக்குன்னு குற்றச்சாட்டுகள் வச்சு வந்தாங்க. உங்களுடைய கருத்து ஒரு அறத்தின் கருத்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா அவங்க எல்லாமே பதிவிட்டிருக்காங்க. நீங்க உங்க கருத்தை மட்டுமே சுருக்கிக்கிறீங்களா இல்ல அது அறத்தின் கருத்தா வழிபடுகிறீங்களா? அரசின் கருத்து அறம் சார்ந்த கருத்தா? அதாவது இடதுசாரிகள் அப்படின்னு நான் சொல்லும்போது எங்களையும் இணைத்துக் கொண்டுதான் நான் சொன்னேன். போன முறை ஆளுக்கு 6 தொகுதி, அதனால் 18 தொகுதி. இந்த முறை 3 கட்சிகளையும் சேர்த்து 18 தொகுதி என்கிற பொருளில் நான் சொன்னேன். என்னுடைய அறிக்கையில் கருத்தியல் வலிமை கொண்ட கட்சிகளை, குறிப்பாக இடதுசாரி சக்திகளை அரவணைப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அல்லது முன்னுரிமை செலுத்த வேண்டும். இது கூட்டணியின் தலைமைக்குள்ள தவிர்க்க முடியாத ஒரு பொறுப்பு என்று என்னுடைய உணர்வை நான் வெளிப்படுத்தியிருந்தேன். இன்றைக்கும் நான் அந்த கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று சொன்னால், கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்று சொன்னால், எதிரிகள் விரித்த வலையில் சிக்காமல் அவர்களின் சூது சூழ்ச்சிகளை முறியடித்து இது தொடர்கிறது என்று சொன்னால், அதில் இடதுசாரி கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பெரிய பங்கு உண்டு. அந்த அடிப்படையில் தான் அதை நான் சொன்னேன். பொதுமக்கள் மத்தியிலே அல்லது கட்சி தோழர்களிடையே பல கருத்துக்கள், எதிரும் புதிருமான கருத்துக்கள், ஆதரவான எதிரான கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் வரத்தான் செய்யும். ஆனால் இப்போது எல்லாம் நிறைவு செய்துவிட்டன. நாங்கள் மனமு வந்து கையொப்பம் போட்டுவிட்டோம். இனி எண்ணிக்கை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. தொகுதிகளை அடையாளம் காண்பதிலும் வெற்றிகரமாக நாங்கள் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான கட்சிகள் அடையாளம் கண்டு கையொப்பமிட்டு விட்டனர். இன்னும் ஓரிரு கட்சிகள் தான். நாங்கள் நாளை காலை, காங்கிரஸ் நாங்கள் நாளை முடிவு செய்வோம். நாளை மாலையோ அல்லது நாளை மறுநாளோ முதல்வர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதை அறிவிப்பார். நேற்று உங்கள் அறிக்கைக்கு பிறகு இன்று காலை மதிமுக அந்த சின்னம் தொடர்பாக ஒரு நெருக்கடி கொடுக்கிறத அவங்க அதிர்ச்சியாக வெளிப்படுத்திருக்கிறாங்க. இல்ல அவங்க கேட்டுதானே ஒரு தொகுதியில் நாங்கள் நிற்கணும், அப்பதான் தேர்தல் ஆணையம் வந்து எங்கள் கட்சிக்கான பதிவை ரத்து செய்யாது என்று கேட்டுத்தான் அவர்கள் ஒரு தொகுதியிலே நிற்கிறார்கள். அது ஏற்கனவே பேசியாச்சு, அதுல கருத்து சொல்ல ஒண்ணும் இல்லை. ஒன்னும் நெருடல்களே கிடையாது. பெரிய கூட்டணி என்பது மட்டும்தான் இதுல பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. இடையில வந்து 2021 இருந்த கூட்டணி கட்சிகள் எண்ணிக்கையை விட இப்போது 9 கட்சிகள் கூடுதலாக சேர்ந்திருக்கின்றன. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன கருத்து தான், புதிதாக ஒரு கட்சி தொடங்கப்பட்ட நிலையிலும் கூட ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தர தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்தும் கூட இந்த கட்சிகள் எல்லாம் திமுகவை நோக்கி வந்தனவே தவிர அந்த புதிய கட்சிக்கு துணை நிற்க யாரும் போகவில்லை. அல்லது ஒரு புதிய